இன்னுமாக ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், அந்த 10வது வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ஒரு பெரிய அறிக்கையே இறைவன் இயேசு சொல்கிறார். இந்த பூமியிலே ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. நாம் இழந்திருக்கிறோம் பாவத்தினால். அவருடைய ரட்சிப்பை இழந்த மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்காக, உங்களுக்காக அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக என் தெய்வம் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். நாம் உண்மையாக மனம் திரும்பி அவரண்டையில் வருகின்ற பொழுது நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு நாம் என்றென்றும் வாழும்படியான கிருபையை, நமக்கு அந்த நித்திய வாழ்க்கையை கொடுக்கும். அவர் ஒரு மேய்ப்பனாக நின்று நம்மை அன்போடு இழந்து போன, காணாமல் போன, தொலைந்து போன நம்மை தேடி வருகிறார். இந்த இயேசு அன்பை நாம் உணர்வோமா? அருமையானவர்களே, இந்த இயேசு அன்பை உணர்ந்து அவருடைய பிரதான காரியம் பாவிகளாகிய நம்மை மனம் திரும்புவதற்காக, நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தெய்வம் இந்த பூமியிலே வந்தார். சகேயுவை நோக்கி வந்தார். சகேயுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த சகேயு ஒரு பெரிய சாட்சியாக பிற்காலத்திலே மாறினார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ராஜா, அருமையான உடைய பிள்ளைகள் மத்தியிலே உடைய தாசன் சகேயுவை குறித்து உம்முடைய வார்த்தைகளை சிறிது தியானித்தோம் ஐயா. நீரை விளக்கி காட்டின காரியங்களை உடைய மக்களோடு பகிர்ந்து கொண்டேன் சுவாமி. ராஜனே, சமுதாய மக்களால், யூத ஜனங்களால் தள்ளப்பட்ட சகேயுவை, வசதியும் வாய்ப்பும் இருந்தாலும் இந்த வாய்ப்புகளெல்லாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை அப்பா. உடைய சமூகத்திலே உம்மை காண வேண்டும் என்று வாஞ்சையோடு நாடி தேடி வந்த மகனுக்கு கண்டு அந்த மகனெடுத்த முயற்சியை ஆசீர்வதித்து, அந்த மகனை ஆசீர்வதிப்பதற்காகவே எரிகோ பட்டணம் வந்தது போல் வந்து அந்த மகனை அவன் மரத்திலே ஏறி அவன் இருந்த இடத்தை அண்ணாந்து பார்த்து அவனை கூப்பிட்டு அழைத்து அவன் வீட்டிற்குள்ளாக பிரவேசித்து அவனை ரட்சித்த எங்கள் அருமை தெய்வமே, என் அன்பு நேசரே, உலக மக்கள் முறுமுறுத்தார்கள் ஐயா. அந்த மகனோடு சென்ற பொழுது உம்மை பார்த்து அந்த இழிவான வார்த்தைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு, என் தெய்வமே, அந்த மகனோடு சென்று அந்த மகனை ரட்சித்தீரே. அந்த மகனுடைய உள்ளத்திலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினீரே. அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. இவனும் ஆபிரகாமுக்கு சந்ததியாய் குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்னீரே சுவாமி. உடைய தெய்வீக தன்மையை, வந்த ஒரு நோக்கத்தை, எங்களை மீட்பதற்கு இழந்தவர்களாகிய பாவத்தினால் பல துன்ப காரியங்களினால் இழைக்கப்பட்டு வாழ்கிற எங்களை மீட்பதற்கு நீர் வந்த நோக்கத்தையே அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறீர் அப்பா. உடைய நோக்கத்தை புரிந்தவர்களாக
அதனை அறிந்த மக்களாக உடைய சமூகத்தில் வரத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும். விதமான விலையேறப்பட்ட ரட்சிப்பை இழந்த மக்களாய் நாங்கள் ஒருவரும் வாழாதபடி கிருபைதார். ஒவ்வொரு மக்களையும் ரட்சித்துக் கொள்ளும். ஒவ்வொருவரோடும் கிருபை இருக்கட்டும். சுகம் பலம் தீர்க்காயுசோடு ஒவ்வொரு மக்களையும் வழிநடத்தும் சுவாமி. அவருடைய குறைகள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய வியாதிகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். இரக்கம் பாராட்டும் சுவாமி. உடைய கிருபை இந்த மக்களோடு இருக்கட்டும். அநேக மக்கள் பார்க்க கிருபைதான். அநேக மக்கள், லட்சோப மக்கள் ரட்சிக்கப்பட கிருபைதான். காத்துக்கொள்ளும். இவையெல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் நல்ல இயேசு சுவாமி. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா.